ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் அமில். நம்ம வாய்ஸ் ஆஃப் அமில் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த செவ்வாய்க்கிழமை ஜனவரி 23 சீனாவில் நிலநடுக்கம் உருவாச்சு. இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடந்த ஜனவரி 23 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 2 மணிக்கு சீனாவோட மேற்கு ஜின்ஜியாங் மலைப்பகுதியில் ஆக்ஸ் மாகாணத்தில் -23°C அந்த குளிரில் எல்லாரும் தூங்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் பயங்கரமான நிலநடுக்கம் உருவாயிருக்கு. எல்லா மக்களும் அலறி அடிச்சு ஓடி வெளியே வராங்க. ரிக்டர் அளவுகோல்ல 7.1 பதிவாயிருக்கு. இது கரெக்டாக எந்த இடத்துல உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா அப்புறம் அதோட பக்கத்து நாடான கிர்கிஸ்தான் இதோட எல்லை பகுதியில் ஊசி கவுண்டி அப்படிங்கிற இடத்துல பூமிக்கு அடியில் 22 கிலோமீட்டர் ஆழத்தில் உருவாயிருக்கு. இந்த நிலநடுக்கத்தினால பல நில அதிர்வுகளும் உருவாயிருக்கு. இதோட தாக்கம் அதோட பக்கத்து நாடான கஜகஸ்தானிலையும் பயங்கரமா இருந்திருக்கு. சீனாவோட சமீபத்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஊசி மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க. இந்த நிலநடுக்கத்தினால உருவான நிலச்சரிவில் சிக்கி கிட்டத்தட்ட 47 பேர் மண்ணோடு மண்ணா புதைஞ்சு போறாங்க. அதில் 31 பேரை மீட்டெடுத்துக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரயில் சேவை, மின்சார சேவை எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே கடந்த வருடம் 2023 டிசம்பர் 18 பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் சீனாவில் உருவாச்சு. ரிக்டர் அளவுகோல்ல 6.2 பதிவாயிருந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எந்த இடத்துல உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவோட கிஸ்கிஸ்கான் கவுண்டி அப்புறம் கான்சு இந்த இடத்துல தான் உருவாச்சு. இந்த நிலநடுக்கத்தில் சிக்கி கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தாங்க. பல பேர் 1000க்கும் மேற்பட்டோர் பார்த்தீங்கன்னா படு காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. கடந்த செவ்வாய்க்கிழமை சீனாவில் உருவாகின இந்த நிலநடுக்கத்தோட தாக்கம் இந்தியாவில் கொஞ்சம் உணரப்பட்டுச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டெல்லி இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நகரங்களில் பார்த்தீங்கன்னா நில அதிர்வுகள் உண்டாச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா சீனா, அதுக்கப்புறம் ஜப்பானில் நிலநடுக்கம் உருவாச்சு, அதுக்கப்புறம் சீனாவில் மறுபடியும் நிலநடுக்கம் உருவாயிருக்கு. ஜப்பான் நிலநடுக்கத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஜப்பான் நிலநடுக்கத்தோடு பார்த்தீங்கன்னா சுனாமி உருவாச்சு. ஆனால் சீனாவில் உருவாகின இந்த நிலநடுக்கத்துக்கு அப்புறம் சுனாமி உருவாகலை. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஜப்பானை சுற்றி நீர்ப்பரப்பு அதிகம். அதனால நில அதிர்வுகள் உண்டாகும் போது உண்டான அதிர்வுகள் நீர்ப்பரப்பை சென்றடைஞ்சிச்சு. ஆனால் சீனாவில் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி நிலப்பரப்பு தான் அதிகம், நீர்ப்பரப்பு கம்மி. அதனால இது அதிர்வுகள் பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பு தான் அடைஞ்சது. முக்கியமாக இதனால அதோட அண்டை நாடுகளான கிர்கிஸ்தான் அப்புறம் கஜகஸ்தான் இங்கே இந்த நிலநடுக்கத்தோட பாதிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. சீனாவில் இந்த நிலநடுக்கத்தோட தாக்கம் இந்தியாவிலும் இருந்திருக்கு. அதனால இனிவரும் காலங்கள் பார்த்தீங்கன்னா நாம ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஸோ புவியின் மேற்பரப்பு வெப்பமடைவதால் பூமியின் உட்பகுதியில் உள்ள பாறைக்குழம்பு மாக்மாவோட கொதிநிலை அதிகரிக்கிறது. இதனால அந்த மாக்மாக்கு மேலே மிதந்துட்டு இருக்கக்கூடிய புவி தட்டுகள் நகரதுனால, அதாவது எர்த்குவேக் நகரதுனால தான் நிலநடுக்கம் உருவாகுது. ஸோ நிலநடுக்கம் இந்த நாடுகளை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அதாவது சீனா, ஜப்பான் இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வரதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக வரைபடத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும், பூமத்திய ரேகை அதாவது நிலநடுக்கோட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கடகரேகை இருக்கும். அதாவது வடக்கு பகுதியில் கடகரேகை இருக்கும், கீழே தென்பகுதியில் பார்த்தீங்கன்னா மகர ரேகை இருக்கும். ஸோ இந்த பூமத்திய ரேகை நடுக்கோடு மகர ரேகை, அதே மாதிரி நடுக்கோடு கடகரேகை, இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதியை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பமண்டலம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்தியா எதில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த வெப்பமண்டல பகுதியில் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ நம்ம குளிர்காலத்தில் இருக்கோம். ஸோ ஜனவரி, பிப்ரவரி குளிர்காலம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே கோடைக்காலம். ஸோ கோடை காலத்தில் நம்ம இந்தியாவோட புவி வெப்பநிலை பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இன்க்ரீஸ் தான் ஆகும். அதனால சுனாமி அதாவது நிலநடுக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்.
இதனால தான் சோசியல் மீடியா அப்புறம் செய்தி ஊடகங்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல்ல வந்து சுனாமி நிலநடுக்கம் உருவாகுறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட வெப்பநிலை வந்து ஜப்பான், சீனாவை விட ரொம்ப அதிகமா தான் இருக்கும். சீனா, ஜப்பான் இந்த ஆர்டர்ல பார்க்கும்போது இந்தியாவிலேயும் மக்கள் தொகை வந்து அதிகமா தான் இருக்கு. ஸோ நாளுக்கு நாள் எரிபொருள் பயன்பாடும் அதிகமாயிட்டே தான் போகுது. ஸோ நம்ம தேவைக்காண்டி இயற்கையை வந்து நம்ம அழிச்சிட்டே வரோம். ஸோ எரிபொருள் பயன்பாடு அதிகமாகிறதுனால கார்பன் மோனாக்சைடு அளவு வந்து நம்ம பூமியில வந்து அதிகமாயிட்டே போகுது. இதனால புவியின் மேற்பரப்பு வந்து வெப்பமடையுது. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வருகின்ற காலத்துல மார்ச், ஏப்ரல், மேல வந்து புவியின் உள்பகுதி வெப்பநிலை வந்து அதிகமா தான் இருக்கும். ஸோ இந்த 2 சேரும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, சுனாமி இல்லன்னா நிலநடுக்கம் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். சென்னை, மும்பை, டெல்லி இத மாரி நெருக்கமான கட்டிடங்கள் உள்ள நகரங்கள்ல வசிக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த ஆபத்த உணர்ந்து ரொம்ப சேஃபா இருக்கணும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா, கடலோர பகுதிகள்ல வசிக்கக்கூடிய மக்களும் இந்த ஆபத்த உணர்ந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ இது வந்து அறிவியல் சார்ந்த ஒரு கணிப்பு தான். இது ஒரு எச்சரிக்கையும் கூட. ஸோ எப்பனாலும் சுனாமி, நிலநடுக்கம் வந்து வரலாம். இயற்கையை எந்த அளவு நாம அழிக்கிறோமோ, அந்த அளவுக்கு இயற்கையும் நம்மள வாழ விடாத அழிக்கும். அதனால முடிஞ்ச அளவு நாம வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையை பாதுகாக்கணும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இதே மாரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நான் உங்கள சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.